ஹிப்னாட்டிசம் 1841 நவம்பர் 13ஆம் நாள் ஹிப்னாட்டிசத்தின் தந்தை என கருதப்படும் ஜேம்ஸ் பிரைட் முதலாக அனிமல் மேக்னட்டிசம் என்னும் விலங்கு காந்தவியல் பற்றிய பொது செயல் விளக்கத்தை கண்டார். இதுவே ஹிப்னாட்டிசம் தொடர்பான ஆய்வுக்கு அவரை தூண்டியது. விலங்கு காந்தவியல் என்பது 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் பிறந்த மருத்துவர் பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் அறிமுகப்படுத்திய ஒரு மருத்துவ கோட்பாடாகும். ஒவ்வொரு உயிரினத்தின் உடலிலும் ஒரு காந்த துருவ ஆற்றல், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளூயிட் உள்ளது என்றும் அதுவே உடல் நலனையும் மனநலனையும் கட்டுப்படுத்துகிறது என்றும் மெஸ்மர் கூறினார். அனைத்து உயிரினங்களும் ஒரு வகையான இன்விசிபிள் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னும் மறைகாந்த ஆற்றல் உடையவை என்று அவர் கூறினார். இந்த ஆற்றல் உடலில் சரியாக சுழலாவிட்டால் நோய்கள் ஏற்படும் என்றும் தங்கள் காந்த ஆற்றலை பயன்படுத்தி நோயாளிகளை குணப்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆற்றலையே மெஸ்மர் அனிமல் மேக்னட்டிசம் என்று அழைத்தார். இங்கு அனிமல் என்று மெஸ்மர் குறிப்பிட்டது விலங்குகளை மட்டுமல்ல, உயிரினங்கள் அனைத்தையும் பொதுவாக அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். மெஸ்மரின் இந்த கோட்பாடே அனிமல் மேக்னட்டிசம் அல்லது விலங்கு காந்தவியல் எனப்படுகிறது. இது அவரது பெயரால் மெஸ்மரிசம் என்றும் அழைக்கப்படுகிறது. கைகளால் அல்லது காந்த கருவிகளால் ஆற்றல் மாற்றம் நடைபெறுவதாக நம்பப்பட்டது. இந்த சூழலில் ஸ்காட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணரான ஜேம்ஸ் பிராய்ட் மான்செஸ்டரில் வசித்து வந்தபோது சுவிஸ் காந்தவியலாளர் சார்லஸ் லாஃபோன்டைன் நடத்திய விலங்கு காந்தவியல் பற்றிய பொது செயல் விளக்கத்தை பார்த்தார். முதலில் லாஃபோன்டைனை ஒரு ஏமாற்றுக்காரர் என்று நிராகரித்தாலும் மேடைக்கு சென்று காந்தமயமாக்கப்பட்ட நபர்களின் உடல்நிலையை, குறிப்பாக அவர்களின் கண்களை சோதித்த போது அவர்கள் உண்மையில் ஒரு மாறுபட்ட உடல்நிலையில் இருப்பதை பிரைட் கண்டார். இந்த சம்பவம் பிரைடின் ஆர்வத்தை தூண்டியது. அவர் தொடர்ந்து இது தொடர்பான பரிசோதனைகளை செய்தார். தனது பரிசோதனைகளின் முடிவில் காந்தவியல்வாதிகள் நம்பியது போல் எந்த ஒரு மர்மமான திரவமும் உடலிலோ பிரபஞ்சத்திலோ இல்லை என்பதையும் உடல் ரீதியான தொடர்பும் தேவையில்லை என்றும் பிரைட் கண்டறிந்தார். மாறாக ஒரு பொருளின் மீது பார்வையை நிலையாக வைத்து ஒருமுகப்படுத்த செய்வதன் மூலம் டிரான்ஸ்டேட் எனப்படும் ஓர் ஆழ்நிலை நிலையை உருவாக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். இந்த ஆழ்நிலை என்பது ஓர் உடல் சார்ந்த மற்றும் நரம்பு மண்டலத்தின் நிலை, அதாவது பிசியோ நியூரலாஜிக்கல் ஸ்டேட் என்று அவர் குறிப்பிட்டார். விலங்கு காந்தவியல் என்ற புலன் கடந்த மறையியல் கோட்பாட்டில் இருந்து விலகி இந்த நிலைக்கான மரியாதைக்குரிய மற்றும் விஞ்ஞான அடிப்படையிலான சொல்லை உருவாக்க பிரைட் முயன்றார். அவர் முதலில் நியூரிப்னாலஜி, அதாவது நரம்பு தூக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தினார். பின்னர் இந்த நிலைக்கு பொருத்தமான சொல்லாக ஹிப்னாட்டிசம், அதாவது அறிதுயில் என்ற சொல்லை உருவாக்கினார். ஹிப்னாட்டிசம் என்பது கிரேக்க தூக்க கடவுளான ஹிப்னோஸ் என்பதிலிருந்து உருவானது. இது தூக்கமல்ல என்பதை பிரைட் பின்னர் உணர்ந்தாலும் அதற்குள் இந்த சொல் பரவலாக பயன்படுத்தப்பட்டு விட்டது. சார்லஸ் லாஃபோன்டைனின் 1841 நவம்பர் 13 செயல் விளக்கம் பிரைடின் விஞ்ஞான மனப்பான்மையுடன் இணைந்து மெஸ்மரிசம் என்ற மர்மமான கருத்தை விடுத்து ஹிப்னாட்டிசம் என்ற நரம்பியல் மற்றும் உளவியல் கருத்து உருவாக வழிவகுத்தது.